பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் ஒரு குட்டி ஸ்டோரி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பஞ்சவர்ண கிளி மற்றும் ஒரு காக்கா ஒரு மரத்து மேலே இருக்குங்களாம். அந்த பஞ்சவர்ண கிளி என்ன பண்ணுச்சுங்களாம், அந்த காக்காவை பார்த்து, ஏய் காக்காவே, என்னை விட்டு தூரம் போ, நீ ரொம்ப கருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்க, என் பக்கத்தில் உட்காராத, நீ வேற மரத்துக்கு போக சொல்லி அதை இன்சல்ட் பண்ணிச்சான். உடனே அந்த காக்கா சொல்லிச்சான், நான் கருப்பாக இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லைல்ல, ஏன் என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுறேன்னு கேட்டுச்சான். உடனே நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நான் வேற மரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவர்ண கிளி வேற ஒரு மரத்துக்கு போச்சான். அப்போ அந்த வழியாக அந்த காட்டுக்குள்ளே வந்த வேடன் அந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்துட்டு உடனே ஒரு வலையை போட்டு அந்த பஞ்சவர்ண கிளியை வேட்டையாடிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டானான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காக்காக்கு, ஐயோ எங்கடா அதை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பின்னாடியே போச்சான். பார்த்தா அந்த பஞ்சவர்ண கிளியை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அதை பேச வைக்கணுன்றதுக்காக வாயில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டை சூடு பண்ணி வாயில் வச்சு பேசுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்த காக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். எப்படின்னாச்சும் அந்த கிளியை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிச்சான். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அந்த வேடனுடைய அப்பா, அவங்க இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஸோ காக்காங்கெல்லாம் சோறு போடலான்னு சொல்லிட்டு கான்னு சொல்லி கூப்பிட்டானா. உடனே அந்த காக்கா அங்கே சாப்பிட வர்ற மாதிரி அந்த பஞ்சவர்ண கிளியை காப்பாற்ற ட்ரை பண்ணி எப்படியோ அந்த கூண்டை திறந்து பஞ்சவர்ண கிளியையும் காப்பாற்றி கூட்டு போயிடுச்சான். கூட்டு போன பிறகு தான் தன்னுடைய தப்பை அந்த பஞ்சவர்ண கிளி உணர்ந்துச்சான். அப்போது அந்த பஞ்சவர்ண கிளியக்கிட்ட அந்த காக்கா சொல்லிச்சான், நீ என்ன அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி என்னோடய அழகை பற்றி பேசினேன், ஆனால் அழகு ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த அழகை வச்சு உனக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவே இல்லை, நீ அழகாக இருக்க. ஆனாலும் அந்த வேடன் என்ன பண்ணான், உன்னை கூட்டு போய் அவனோட பாஷையில் பேச வைக்கிறதுக்கு உன்னோட வாயில் சூடு வச்சான், என்னோட பாஷையில் என்னை கூப்பிட்டு சோற வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லிச்சிங்களாம். ஸோ ஆமாங்க, நம்ம கூட அழகாக இருந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாக தான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் கூட நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு ஒரு அருமையான வசனம் இருக்குது. கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க நமக்கு என்றைக்கும் புகழுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்காதீங்க. உண்மையாகவே ஞானத்தோடும் பயத்தோடும் ஆண்டவருக்கு நம்ம வாழும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாய் அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.